FIA சான்றிதழ் கிடைக்க தாமதமானதால் தகுதிச் சுற்றுடன் ஃபார்முலா 4 கார் பந்தயம் இன்று துவங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் எமது செய்தியாளர் மணிகண்டன் நேரலையில் இறங்கிறார். மணிகண்டன், FIA கிடைக்க தாமதமானதுக்கு காரணம் என்ன? அது மட்டுமில்லாமல் FIA கிடைக்காத பட்சத்தில் நீதிமன்ற அவமதிப்பாகும் என்று நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் தற்போதைய நிலவரம் என்ன? நிச்சயமாக நேற்றைய தினத்தில் துவங்க வேண்டிய தெற்காசியாவின் முதல் நைட் சர்க்கியூட் ரேஸ் முற்றிலுமாக ஃப்ரீ பிராக்டிஸுக்கென நேற்றைய தினம் ஒதுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் நடைபெற வேண்டிய தகுதி சுற்று போட்டிகள் அந்த காலதாமதத்தின் காரணமாக மாற்றி அமைக்கப்பட்டது. நேற்றைய தினம் முழுமையாக 3.5 மணி நேரம், அதாவது 7 மணிக்கு துவங்கி இரவு 10:30 மணி அளவில் ஃப்ரீ பிராக்டிஸ் செஷனாக நடைபெற்றது. இந்த நிலையில் இன்றைய தினத்திற்கான அட்டவணை முழுமையாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. FIA பொறுத்தவரையில் அவர்களிடமிருந்து சான்றிதழ் பெறுவதற்கு சிறிய காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் 6 மணிக்கு முழுமையான சான்றிதழ் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த சர்க்கியூட்ல ரேஸ் நடத்துவதற்காக STATயும் அதே போல தமிழ்நாடு அரசும் பெற்றிருந்தது. இந்த நிலையில இந்த பந்தயம் நடைபெறக்கூடிய தீவுத்திடல் வளாகத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைய 2வது நாள் போட்டியை துவங்குவதற்கான ஏற்பாடுகள் துவங்கியிருக்கிறது. ஒவ்வொருவராக, அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸாக நுழைவாயில்களில் உரிய பரிசோதனைக்கு பிறகாக உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை ஒளிப்பதிவாளர் ராகவன் மற்றும் அருணாச்சலம் காண்பித்துக் கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக சரியாக 10 மணிக்கு இந்த சேஃப்டி சிமுலேஷன் எனப்படக்கூடிய பாதுகாப்பு நடைமுறைகள் துவங்க இருக்கிறது. 1 மணி நேரம் 1:20 நிமிடம் வரையில் இந்த சோதனைகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அட்டவணைப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து 11:20 மணி அளவில் நேற்று நடைபெற முடிந்ததா தவிர்த்து ஃப்ரீ பிராக்டிஸ் என்பது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் வரை நடைபெற இருக்கிறது. 1 மணிக்கு மேலாக தகுதி சுற்றுகள் நடைபெற இருக்கிறது. தகுதி சுற்றுகள் 4 கட்டமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அணியிலும் டிரைவர் A, டிரைவர் B என தரம் பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் டிரைவர் ஏவுக்கு தனியாகவும் டிரைவர் பிக்கு தனியாகவும் அதே போல குவாலிஃபயர் 1, குவாலிஃபயர் 2 என 4 கட்டமான தகுதி சுற்றுகள் நடத்தி முடிக்கப்படுகிறது. 1 மணியிலிருந்து 4 மணி வரை இந்த தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறுகிறது. 4 மணிக்கு இறுதி சுற்று ரேஸ் 1, ரேஸ் 2 என நடைபெறுகிறது. இரவு 10 மணி வரை இந்த ரேஸ் நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினம் வெறுமன ஒரு ட்ரெய்லராகத்தான் பார்க்கப்பட்ட நிலையில் ஆட்டத்தின் பந்தயத்தின் மெயின் பிக்சர் இன்றுதான் காண்பிக்கப்பட இருக்கிறது என்று தெரிவிக்க வேண்டும். என்றால் நேர கால தாமதத்தின் காரணமாக நேற்று ஃப்ரீ பிராக்டிஸ் மட்டுமே நடைபெற்ற நிலையில் தகுதி சுற்று ரேஸ் என இன்று இந்த 3.8 கிலோமீட்டர்ல கார்கள் மின்னல் வேகத்தில் சீரிப்பாய இருக்கிறது. நேற்றைய தினம் அதிக அளவில் ரசிகர்கள் குவிந்திருந்த நிலையில் வார இறுதி நாளான இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால நேற்றை காட்டிலும் அதிக அளவில் ரசிகர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக தெற்காசியாவில் முதல் முறை என்பதால மிகுந்த எதிர்பார்ப்பு இந்த கார் பந்தயத்திற்கு தமிழ்நாடு சுற்றிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மோட்டார் ஸ்போர்ட் எந்தூசியாஸ்ட் பொதுமக்கள் இடையே இருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பல பொதுமக்கள் குழந்தைகளுடன் நேற்று அந்த டிக்கெட்டை வாங்கி வந்திருந்ததை பார்க்க முடிந்தது. இந்திய தினத்திற்கான டிக்கெட்டும் இன்னும் விற்பனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேடிஎம் இன்சைடர் ஆப் மூலமாக குறைந்தபட்சம் 1699 ரூபாய் செலுத்தி இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இன்றைய நாளுக்கான போட்டிகள் சரியாக 11:20 ஃப்ரீ பிராக்டிஸ் மூலமாக துவங்க இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.